இவ்வளோ நேரம் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டேட்லெஸ் விஜெட்லேயே இருக்கும். அதாவது ஸ்டேட்லெஸ் விஜெட் பார்த்தோம். அதாவது நம்ம ஏன் இது வந்து நம்ம ஏன் ஸ்டேட்லெஸ் விஜெட்டில் அப்படி இருக்கோம் அப்படின்னா நம்ம எந்த விதமான இன்ட்ராக்ஷன்ஸும் பண்ணலை. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் ஏதாவது ப்ராசஸ் பண்ணுறது அதே மாதிரி எதுவுமே பண்ணல. இன்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே பண்ணல. அதே மாதிரி எதுவும் இந்த ஸ்டேட்டும் மேனேஜ் பண்ணல. ஸ்டேட்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க கூடிய சீக்கிரத்தில். ஸோ நம்ம வந்து இது ஸ்டேட்லெஸ் விஜெட்லேயே இருக்கோம். ஸோ ஸ்டேட்ஃபுல் விஜெட்டாக மாறணும். ஸோ அப்படின்னு என்ன பண்ணணும்னா ஸ்டேட்ஃபுல் விஜெட்டை ஈஸியாக மாறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பாடியை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். அதில் ஹலோ வேர்ல்டு அதே மாதிரி பழையபடியே டைப் பண்ணிக்கலாம். இந்த ஆக்ஷன்ஸும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரிமூவ் பண்ண அவசியம்னா நான் ஒரு கம்மியான கோடில் என்ன ப்ராசஸ் டிஸ்பிளே அது நிறைய கோட்ஸ் இருக்கிறதுனால ஸோ அதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ சிம்பிளாக நம்ம வந்து இதை வந்து ஸ்டேட்ஃபுல் விஜெட்டாக மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணுங்கள், கன்வெர்ட் டு ஸ்டேட்ஃபுல் விஜெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்ஃபுல் விஜெட் மாதிரி நமக்கு மாறிடுச்சு. ஸோ என்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஸ்டேட் ஆஃப் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. எக்ஸ்டெண்ட் ஸ்டேட் ஆஃப் ஆப் முந்தி வந்து நம்ம ஸ்டேட்லெஸ் விஜெட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அதுக்கு இங்கே வந்து என்ன இருக்குன்னா ஆப் ஸ்டேட் அப்படின்ட்டு இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே இல்லை, பார்க்க பயமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிங்க. கிளாஸ் ஆப் எக்ஸ்டென்ஸ் ஸ்டேட்ஃபுல் விஜெட். முதல் ஸ்டேட்லெஸ் விஜெட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஸ்டேட்ஃபுல் விஜெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஓவர் ரைடு. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஓவர் ரைடு அப்படின்னா ஆல்ரெடி அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டேட்ஃபுல் விஜெட்டில் இருந்திருக்கும். ஸோ அதை வந்து ஓவர் ரைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மியூட்டபிள் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. மியூட்டபிள்னா சேஞ்சபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து கிரியேட் ஸ்டேட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் நம்மளோட ஆப் ஸ்டேட் ஃபங்க்ஷனை அதாவது இந்த கிளாஸை அங்கே வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னா நம்மளோட ஆப் ஸ்டேட் டைப் தான் ரிட்டர்ன் பண்ணுது. ரொம்ப சிம்பிள். இந்த கிரியேட் ஸ்டேட் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் நிறையா வேலை பார்க்குது, இங்கே ஒர்க் பார்க்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே வந்து இந்த ஆப் ஸ்டேட்டோட எதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம்னா ஸ்டேட் ஆஃப் ஆப். இது வந்து ஃபஸ்ட்டு குழப்புற மாதிரி இருக்கும், ரொம்ப இது பண்ணிக்கிறாங்க. இப்போதைக்கு இதுதான் அதோட பாய்லர் பிளேட் டெம்ப்ளேட். வந்து ஒரு பாய்லர் கோடு. ஸோ ஒரு பாய்லர் பிளேட் கோடு. ஸோ அதை கண்டுக்காதீங்க. நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டேட்ஃபுல் விஜெட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா சிம்பிளாக என்ன பண்ணால் ஸ்டேட்ஃபுல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த ஃபட்டர் ஸ்டேட்ஃபுல் விஜெட் வரும். கிளிக் பண்ணுங்கள், என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி உங்கள் ஆப் நேமை டைப் பண்ணுங்கள். ஆப் அவ்வளோதான், முடிஞ்சு. சிம்பிளாக முடிஞ்சு. இப்படி நீங்கள் ஒரு இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டேட்ஃபுல் விஜெட்டை வந்து டெப்த்தாக ஒன்றும் பார்ப்போம் நிறைய. ஸோ இப்போ ஸ்டேட்ஃபுல் விஜெட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதோட யூஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஸ்டேட்ஃபுல் விஜெட் வந்து ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ளட்டர் வந்து ஒரு பாய்லர் பிளேட் கோட் நம்ம கொடுத்துருக்கோம். அது என்ன பார்த்தீங்கன்னா வந்து அதை நம்ம எதுவுமே பார்க்கல, ஏன்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஸோ ஆனால் அதை யூஸ் பண்ணி நம்ம எதாவது பண்ணலாம். அந்த பாய்லர் பிளேட் கோடில் வந்து நீங்கள் மேபி பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கவுண்டர் ஆப் மாதிரி இருந்திருக்கும். ப்ளஸ் பட்டன் நமக்கு அது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன். ஸோ இதில் வந்து நம்ம ஆன் ப்ரெஸ்ட் அப்படிங்கிறத ஒன்று கொடுக்கணும். ஸோ இப்போதைக்கு அது எம்டி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும். அதுக்கடுத்த ஒரு சைல்டு கொடுக்கணும். அதில் வந்து ஒரு ஐக்கான் இருக்கும், ஐக்கான் ஸ்டார்ட் ப்ளஸ் ஆட். ஸோ ஃபாஸ்ட்டாக கூட நினைக்காதீங்க, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டெக்ஸ்ட் விஜெட்டை சென்டரில் வேப் பண்ண போகிறேன். ஸோ வேப் வித் சென்டர். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்குது. இப்போ நான் சிம்பிளாக என்ன பண்ண போகிறேன்னா டெக்ஸ்ட் ஸ்டைல் ஃபாண்ட் சைஸ் 40. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசாகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அலோ வேல்டை தூக்கிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த ப்ளஸ்ஸை வந்து ஸோ சிம்பிளாக என்ன பண்ணலான்னா ரொம்ப இன்ட்ராக்ஷன் பண்ணலாம். எப்படின்னா இந்த ஃபாண்ட் சைஸ் இருக்குது, இந்த ஃபாண்ட் சைஸை வந்து நான் அந்த ப்ளஸ் பட்டன் நமக்கும் போது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து 20 இருக்கும். ஸோ நான் ப்ளஸ் பட்டன் நமக்கு இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து கூட்டிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த ப்ளஸ்ஸை நான் கிளிக் பண்ண இந்த ஃபாண்ட் சைஸை கூட்டிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக யோசிச்சுக்கலாம். ப்ரோக்ராமிங் வேலை என்ன பண்ணுவோம், இந்த ஃபாண்ட் சைஸ்க்கு வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருப்போம். எங்கேயாவது அசைன் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த ஆன் ப்ரெஸ்ட் கிளிக் பண்ணும்போது இன்க்ரிமெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்போம். ஸோ அதையும் நம்ம பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன பண்ணால் ஆனுக்கு வந்து என்ன டைப் அப்படின்னா இன்ட் டைப். ஸோ இங்கே வந்து என்ன டைப் அப்படின்னா இன்ட் டைப்
இன்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபாண்ட் சைஸ் வேல்யூ. ஸோ நான் பை டிஃபால்ட் என்ன கொடுக்குறேன் 20 கொடுக்குறேன். 20 கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஆன் ப்ரெஸ்ஸில் அந்த 20ங்கிற வேல்யூவை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னன்னு தெரியும், ஃபாண்ட் சைஸ் வேல்யூ நம்ம ஆக்சஸ் பண்ணியாச்சு. இன்க்ரிமெண்ட் பண்ணால் ப்ளஸ் ப்ளஸ்னு கொடுத்தா இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இன்னொன்று என்ன பண்ணால் இந்த இடத்துல ஃபாண்ட் சைஸ் வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ நம்மளால் என்னென்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணிட்டோம். ஆனால் இங்கே இன்ட் கேன் பேசுறது பேராமீட்டர் டபுள். ஸோ நம்ம என்ன பண்ணோம், டபுள் டைப்பாக மாற்றிக்கலாம். டபுள். ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ வந்து எல்லாம் அசைன் ஆயிடுச்சு. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு நான் ப்ளஸ் பண்ணுறேன். என்னோட வேல்யூ எதுவுமே மாறல. வேல்யூ மாறலையா என்னன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து ஃபாண்ட் சைஸ் வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு பிரிண்ட் ஆஃப் ஃபாண்ட் சைஸ் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபாண்ட் சைஸ் வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்கள். 20ல் இருக்குது. 20ல் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அந்த ப்ளஸ் பட்டன் நமக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆச்சா. இப்போ நம்ம வந்து நம்ம இந்த டீபக் கன்சோலில் பார்ப்போம். ஸோ ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஆனால் எனக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகலை. ஏன் அப்படின்னா நம்ம அப்படி பண்ணும்போது இன்க்ரிமெண்ட் ஆகும். ஆனால் வேல்யூ என்ன ஆகும்னா இந்த ஆப் வந்து ரீரெண்டர் ஆகணும். ஆல்ரெடி ஒரு டைம் ரன் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 42 வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். திருப்பி பழையபடி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ளஸ் பண்ணுறேன் ஒரு 2 வாட்டி. எனக்கு வந்து 20, 30, 40 அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சேவ் பண்ணும்போது எனக்கு ஒரு வாட்டி ரீரெண்டர் ஆகும். ரீரெண்டர் ஆகும்போது பார்த்தீங்களா அளவு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனால் என்னன்னா சேவ் பண்ணும்போது ரீரெண்டர் ஆகுது, நம்ம ஸ்டேட்டை மாற்றும் போது ரீரெண்டர் ஆகலை. நம்ம வந்து நம்ம ஸ்டேட்டை வந்து ரீரெண்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ ரீரெண்டர் ஆகணும் கண்டிப்பாக. ஸோ ரீரெண்டர் ஆகுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக இப்படி வேல்யூ நீங்கள் அசைன் பண்ணால் இது வந்து ஒரு பேட் அப்ரோச். நார்மலாக வந்து நீங்கள் வேல்யூ அசைன் பண்ணால் அப்படி வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகாது. ஸோ அதுக்கு நீங்கள் அந்த வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து செட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. இந்த ஸ்டேட் ஃபங்க்ஷனை இந்த ஸ்டேட் ஃபங்க்ஷனை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். இந்த ஸ்டேட் ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபாண்ட் சைஸ் வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இந்த ஸ்டேட் ஃபங்க்ஷன் தான் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வாட்டி நீங்கள் பண்ணும்போது ரீரெண்டர் ஆகும். ஸோ ரீரெண்டர் ஆகும்போது நீங்கள் நியூ வேல்யூ கொடுக்கும்போது இது ரீரெண்டர் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ரீரெண்டர் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு வாட்டி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபாண்ட் சைஸ் வேல்யூவை இங்கே நம்ம மாற்றுவோம். ஃபாண்ட் சைஸ் வேல்யூ ++. ஸோ இப்போ நான் இங்கே ப்ளஸ் பண்ணிட்டேன். செமிகோலன் பாஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த செட் ஸ்டேட் என்ன பண்ணால் ஒவ்வொரு வாட்டியும் என்னோடய ஆப்பை ரீரெண்டர் பண்ணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், சேவ் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட்டாக நான் என்ன பண்ணால் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து செட் ஸ்டேட்டில் மாற்றியாச்சு. இப்போ இந்த செட் ஸ்டேட் இருந்தால் தான் நம்ம வேல்யூவை மாற்ற முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ளஸ் பண்ணுங்கள் பாருங்கள். இப்போ எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் இந்த செட் ஸ்டேட் ஃபங்க்ஷன் ரீரெண்டர் பண்ணுறதுனால என்னோட ஆப்போட ஃபாண்ட் சைஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ எத்தனை வாட்டி ப்ளஸ் பண்ணிகிட்டே இருக்குது. ஒவ்வொரு வாட்டி ரீரெண்டர் இந்த செட் ஸ்டேட் என்ன பண்ணால் ஆப்பை ரீரெண்டர் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இப்படி தான் இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட்ஃபுல் விஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட்ஃபுல் விஜெட் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு வாட்டி என்ன பண்ணால் அந்த ஸ்டேட் இதான் அதோட ஸ்டேட்டு. ஸோ வந்து ஒவ்வொரு வாட்டி நான் அந்த இதை மாற்றும் போது மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் ஸ்டேட்ஃபுல் விஜெட் வேணும். ஸோ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணால் ஸ்டேட்ஃபுல் விஜெட் பற்றி ஒரு ஓவர் ஹை லெவலில் பார்த்தோம், ஒரு மேலோட்டமாக பார்த்தோம். ஸோ இதுதான் ஓரளவுக்கு ஸ்டேட்ஃபுல் விஜெட். இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்டேட்ஃபுல் விஜெட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இன்னும் அடுத்ததான் என்ன பண்ணலாம், ஸ்டேட்ஃபுல் விஜெட்டை வந்து நம்ம வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு சிம்பிளாக நம்ம வந்து ஒரு டெமோ ஆப் பண்ணி பார்ப்போம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.